வடி வாய்க்காலும் பாய்ச்சல் வாய்க்காலும் சரியாக இருந்தால் அந்த காணி என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு விளைச்சலுக்கு ஒரு உகந்த நிலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கால்நடையும் விவசாயம் தான் பிரதான தொழில். நெடுவரம்பு கமக்கார அமைப்பில் பார்த்தா இப்போ மூவின மக்களும் இருக்கிறாங்க. இந்த சாலமன் கிராமத்தை பொறுத்த மட்டும் 600 ஏக்கர் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படுது. 62 குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் விவசாயம் செய்ய துவங்கின காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் 3 தலைமுறையாக மாறி மாறி விவசாயம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துள்ளோம். இங்கே இருக்கிறது வந்து ஒரு கஸ்கேட் சிஸ்டம், அதாவது ஒரு குளத்தில் நிறைஞ்சு அடுத்த குளத்துக்கு வந்து அடுத்த குளத்துக்கு வந்து அப்படி போகிறோம். அதே போல் வடிகால்னு சொல்லிக்கல ஒரு ஆளுக்கு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல தடைப்படுமா இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற அவ்வளவுமே வெள்ளத்தால் பாதிக்கப்படும். கழிவுநீர் வாய்க்காலால் இது வெட்டப்படாதால் சரியான ஒரு விவசாயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். இங்கால வந்து தண்ணியல் நிறைஞ்சோடனே இங்கால நிறைய தண்ணியல் ரோட்டு மேவி பாயும். இந்த கால்வாய் ஒழுங்கு சீர் இல்லாமல் இருக்கிறதால நாள்தோறும் அழிவு. விவசாயம் செய்ய தொடங்கின உடனே அழிஞ்சு போய் மழை காலங்களில் கிணறு நிரம்பி வந்துடும் கூட. இந்த வாய்க்காலை செய்கிறதால எங்கட கிராமம் மட்டுமில்லை, அயல் கிராமமான நடுவரம்பு, வேளாகுளம், கண்ணாட்டி, அண்ணாங்குளம், மானியாங்குளம் இந்த கிராமங்கள் கூட பிரயோசனப்படும். பெண்கள் வந்து இந்த விவசாய நிலத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. எங்கட பக்கத்தில் அவங்களும் சேர்ந்து செய்கிறாங்க. அதால் வந்து நிறைய இந்த கழிவுகள் வந்து வாரத்தால் வந்து சில தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தங்களுக்கு ஆக்கள் வெட்டி தராட்டியும் இப்படி ஒரு வாய்க்கால் வெட்டுப்பட்டு தண்ணி வரமாட்டா இப்போ வெள்ளாமையும் செய்கிறாங்க. வெள்ளாமை இல்லாத டைமில் இங்கே கச்சான், கவுப்பி, பயிர் அந்த அப்படி தானிய அதுகளும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உதவியாக இருக்கும். வடிகால் அமைப்பு சரியான முறையில் இல்லாவிடில் நீர் தேங்கி அந்த போக வேளாண்மை மற்றும் அந்த ஏரியா சுற்றுப்புற சூழல் எல்லாமே பாதிக்கப்படும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கால்வாய்கள் துப்புரவு செய்கிற வேலையை எங்களுக்கு செய்தாரதுக்கு முன் வந்ததுக்கு நாங்கள் அவங்களுக்கு விவசாயிகள் சார்பாகவும் எங்கள் கிராமம் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். இப்போ எங்களுக்கு முக்கியமாகவே இந்த நீர் வெளியேற்றப்படுறது அது சரியான ரெட்டிப்பு சந்தோஷம். ஏனெண்டா அழிவு ஒவ்வொரு வருஷமும் சின்ன முரண்பாடுகள் வாரது கூட இந்த வாய்க்கால் தண்ணியை உண்ட வச்சு தான். சமூக மட்டத்தில் இருக்கிற அமைப்புகளை வலுவூட்டி அவங்களுக்கு ஊடாகவே அவற்றை தொடர்ச்சியாகவே கண்காணிக்கிறது, அதை பேணுறதுக்குரிய வழிகளை விசேடமாக எந்த திட்டம்னு சொன்னால் இந்த கால்வாயை இவர்கள் நீங்களும் கூட திட்டத்தை முடித்து போன பிறகு தொடர்ந்து பேணவும். அது முக்கியமானது. நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு எங்களோட விவசாயத்தை நிலை மேற்கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம். ஏனைய கிராமங்களில் உள்ள மக்களும் பெரிய ஒரு சந்தோஷப்படுவாங்க, அதில் பிரயோசனம் அடைவாங்க. ஹிந்துவோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம், முஸ்லீமோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்டினோட சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் இங்கே இருக்கிறார்கள் ஒற்றுமையாக செயல்படுவாங்க, ஒத்துழைப்பு செய்தும் இருக்கிறாங்க. நாங்கள் கட்டாயம் ஒற்றுமையாக செய்வோம்.